வள்ளி கனவில்லை வள்ளி, கனவில்லை. என் ஆட்டி படைக்க அதே உணர்ச்சி தான் உன்னையும் ஆட்டி படைக்குது. என் இதயத்தை கிளறிவிட்ட அதே இனிய பாடல் தான் உன்னுடைய இதயத்தையும் கிளறிவிட்டு இருக்கு. என்னை எரிக்கிற அதே நெருப்பு தான் உன்னையும் சுட்டரிக்கு. நமக்கு சாதகமாக இருக்கும். ஒரு வருஷம் வரையிலும் பொறுத்திருந்தா. ஒரு வருஷம் வள்ளி, நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறவா, நான் வெளியில எல்லாம் போயிட்டு வரவேன். ஜாதகத்தை பத்தி பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாதகத்தையே நம்பி வாழ்ந்தவங்களை விட அதையே நம்பி நம்பி கெட்டவங்க தான் அதிகம். வள்ளி, எதையுமே நம்புறவங்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும். தெய்வம் கூட தன்னை நம்புறவங்களுக்கு தான் நல்லது செய்யுது. அதே தெய்வத்தை நம்பிதானே நான் உனக்கு தாலி கட்டினேன். அதெல்லாம் சொல்லாத, நான் சொல்றது கேள். உன்னை நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது வள்ளியம்மைக்காக செய்யப்பட்ட திருமாங்கல்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கும் நான் கனவாவது கண்டிருப்பேனா? இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? எனக்கு நீதான், உனக்கு நான் தான் தெய்வம் ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சுதான் நம்ம ரெண்டு பேரும் அங்க வரவழைச்சிருக்கு. வள்ளி, எந்த சக்தியாலையுமே அசைக்க முடியாத தெய்வத்தால போடப்பட்ட முடிச்ச நிமிஷத்துக்கு நிமிஷம் இடமாறிக்கிட்டு இருக்க கிரகங்களால என்ன செய்ய முடியும்? நான் சொல்றது கேள். நவ கிரகங்கள் சேர்ந்து வந்தாலும் சரி, உன் திருமாங்கல்யத்தின் நிழல கூட அது தொட முடியாது. அதை நான் ஒப்புக்கொள்றேங்க. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி தெய்வத்தை நம்பினா நமக்கு வரக்கூடிய ஆபத்து ஓரளவுக்கு குறைமே தவிர கிரகதோஷம் அறவே நீங்கி போயிடாதுன்னு எல்லா ஜோசியரும் சொல்றாங்களே. அவங்க அழிச்சல்ல போ ஜோசிய சொன்னா. அந்த ஜோசியிலே ஒருத்தர் நம்மளை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? ஒரு வருஷம் நாம ரெண்டு பேரும் விலகி இருந்தா ஆபத்து நீங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கலாம்னு சொன்னானே தவிர சந்தர்ப்பம் இருக்குன்னு அழுத்தம் திருத்தமா சொன்னானா? சொல்லல. ஆமா. அப்ப நம்ம ஜாக்கிரதையா தானே இருக்கணும். எதுக்காக? அந்த சந்தர்ப்பம் நமக்கு இல்லாம போய் என் ஜாதகம் பலிச்சிட்டா நான் இறந்து போயிடுவேன். அப்படித்தானே? ஆமாங்க. வள்ளி, உன் ஜாதகம் பலிச்சு நான் இறந்துட்டா தற்காலிகமா உன்னை விட்டு விலகி இருக்கிறனா நிரந்தரமாகவே விலக வேண்டியதானா? எந்த இன்பத்தையும் அனுபவிக்காம எந்த சுகத்தையும் காணாம இப்படியே நான் போயிட வேண்டியதானா? சத்தியமா சொல்றேன் கேளு. இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உன் ஜாதகம் என்ன கொல்லுதோ இல்லையோ, ஆனா அவனுடைய நினைப்பு ஒவ்வொரு வினாடியும் என்ன கொண்டுகிட்டு இருக்கு. என்ன சுட்டரிக்க சுடுகாடு வரைக்கும் கொண்டுட்டு போக வேண்டியது. உன்னை தொடாமலே நான் இறந்துட்டா விறகு ராட்சி சேவையாமல் உன் கைக்கு வந்து சேரும். Very good, very good. Congratulations, my boy. Congratulations. அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர். I know everything. என்ன ஒண்ணுமில்ல, குங்குமம். டாக்டர், எங்க அம்மா கிட்ட சொல்லு. பயப்படாத. வயசு என்ன சொல்லுமா? ஒரு மனுஷன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும் அவ்வளவு ஆயுள் நீடிக்குமா அப்படின்னு வயசு சொல்லுது. இப்ப நீ ஹாப்பியா இருக்கல? இல்ல டாக்டர், ஏன் சங்கடமா இருக்கு? ஏன்டா இப்படி? அதை பத்தி நீ ஏன் வரி பண்ணிக்கிற? டாக்டர், என் ஜாதகம். டோன்ட் வரி போட்டு அதுக்கும் சேர்த்து மறந்துடுறேன். இல்ல டாக்டர், இனிமே என் ஜாதகமே உங்ககிட்ட தான் இருக்கு. இனிமே உன் ஜாதகம் மட்டும் இல்ல, உன் வைஃப் ஜாதகம் கூட எங்க தான் இருக்கு. உங்க அம்மா யாருக்கும் தெரியும். நீ வா. அம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க. Please don't worry. I am 24 hours with you. டாக்டர், Be happy. இறங்கப்பா. பயமா இருக்கு. நான் என்ன இருக்கேன் பக்கத்துல. இறங்கு. எங்க அம்மா கிட்ட சொல்லிருக்கேன். ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சும்மா பாப்பா. செல்வா, என்னமோ அங்க நிறைய வேலை இருக்குது போல. போனதும் வந்துட்டியே? ஆமா, போனதும் வந்துட்டோம். ஏன்? ஆமா போனோமா? போனோம், வந்துட்டோம். அதான் எனக்கு தெரியுமே. ஏன் வந்தீங்கன்னு தான் கேக்குறேன். அவன் ஏன் வந்தோம்? அதாவதுமா, போன இடத்துல வேலை எல்லாம் பெர்ஃபெக்டா தான் நடந்துட்டு இருந்தது. செல்வம் கூட 4 நாள் தங்கலாம்னு தான் சொன்னான். ஆனா என்ன இடமா ரொம்ப டேட்டியா இருந்தது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த இடத்துல செல்வத்துக்கு நைட்ல தூக்கம் இல்லாம கொசு கடிச்சுப்பா. பெரிய கொசு, நீ பாக்கணும். ஆமா, அந்த இடம் ரொம்ப மோசம். சரி, இடம் இருக்கட்டும். இவன் ஏன் என்னமோ மாதிரி இருக்கான்? யாரு? நல்லாதான் இருக்கான். எப்படி நல்லா இருக்கான்? முகம் எல்லாம் பேரஞ்ச மாதிரி இருக்கான். என்னமா நீங்க ஒண்ணு இருட்டுல பாத்துட்டு இருட்டுல எதை பார்த்தாலும் பேயாட்டம் இருக்கும். நீங்க லைட் போட்டு எல்லா லைட்டும் போட்டு கிளீனா இருக்கும். ஆமா, கிளீன் தான். என்னட்ட லைட்டு கிளீன்? டேய், இப்படி வாடா. அட நீங்க இல்ல டாக்டர், நீ வாடா.
என்ன உங்க அம்மா கடந்தும் பேச்ச மாதிரி என்ன டாக்டர் அம்மா கிட்ட பயப்படாம எப்படி இருக்கு தப்பு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் அவளை தைரியம் இல்லாம ஏன் அந்த காரணத்தை செஞ்சு டாக்டர் நான் என்ன உன்ன மாதிரி கிழவனா வாலிபன் அதான் தப்பு பண்ணிட்டு வாலிபன் தானே அந்த தைரியத்தை நில்லு அம்மா கிட்ட தைரியமா எப்படி இருக்கிறது ஆமா என்னதான் கேள்வி கேட்டாங்க நான் தான் முடிச்சேன் உங்களை கேள்வி கேட்டோன்னு ஏற்கனவே சும்மா இருப்பா உங்க மேல சாதாரண கேள்வி கேட்டாங்க வக்கீல் மேல மடக்கி விட்டாங்க